வாழ்க வளமுடன். நமக்கு கவலை அதிகமாக இருந்தால் தனியாக மட்டும் உக்காராதீங்க. தனியாக உக்காந்தா நம் மனதில் இருக்கும் பேய் நம்மளை கொன்னுடும். அப்போ என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு போங்க, நண்பரிடம் போங்க, ஜாலியாக இருங்க, சுற்றுங்க, பீச்சுக்கு போங்க, சிரிங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. புரியுதுங்களா? தனியாக மட்டும் உக்காந்துடாதீங்க. நம்ம கவலை நம்மளை கொன்னுடும். நம்ம கவலையை நம்மளுக்கு எமன ஆகிடும். மனசில் கவலை கொள்ளாதீங்க. வெளியே போங்க, சிரிச்சுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை சிரிங்க. உங்கள் பிரச்சனை தீர்ந்துருங்க. உங்கள் நோய்கள் உங்களை விட்டு ஓடிடும். தனியாக உட்காந்து நோயின்னு நம்மளுக்கு நம்மளை நோயை வச்சுடுவான். புரியுதுங்களா? அதை தூக்கி வெளியே போட்டுட்டு வெளியில் போயிட்டு சினிமா போங்க.